ஒற்றுமைக்கு எதிரான செயல் என்பதால் இதனை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் சார்பில் நவம்பர் 11ஆம் தேதி அத்தனை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பங்கேற்பதோடு அத்தனை மாவட்டங்களிலும் மறுமலர்ச்சி திமுக சார்பில் யார் கலந்து கொள்வார்கள் என்ற பட்டியலை தயாரித்து விட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அறிவாலயத்துக்கு அனுப்பப்பட்டுவிடும். நான் சென்னையிலே பங்கேற்கிறேன். அதைப்போல இயக்கத்தினுடைய முன்னோடிகளும் மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்டங்களிலே நிரம்ப தோழர்களோடு போய் இதிலே பங்கேற்பார். இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நிதி ஆதாரம் மிகச் சொற்பமாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே திருச்சியிலே மாநாடு கூட்டி லட்சக்கணக்கானவர்களிடையே திரண்டு அது பிரமிக்கத்தக்க மாநாடாக அமைந்தது. அது மாதிரி கொடிகள் எந்த மாநாட்டிலும் கட்டப்படவில்லை. 15,000 கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. மைதானத்திற்குள்ளே இடம் பிடிக்காமல் சாலையிலே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் நின்றவாடே இருந்தன. ஒரே ஒரு மனதுக்கு திருப்தி, ஒரு விபத்து எதுவும் ஏற்படவில்லை. லட்சக்கணக்கில் வந்தும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை. யாரும் உடல்நலமின்றி பாதிக்கப்பட்டார்கள் என்பதும் இல்லை. அதிலே நாங்கள் மன நிறைவு அடைந்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது தேர்தல் நிதி திரட்ட வேண்டிய நிலைமையில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. ஆகவே இன்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக அழைத்து அவர்களுக்கு நன்கொடை ரசீது புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு விட்டன என்ற முறையில் அவர்கள் சிலர் இன்றைக்கே வாங்கிக் கொண்டு போய்விட்டார்கள். மற்றவர்களுக்கு அனுப்பப்பட்டுவிடும். அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாங்கள் எவ்வளவு நிதி தர இயலும் என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். அதை குறித்து வைத்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் தைப்பொங்கலுக்கு பிறகு மாநிலமெங்கும் அந்த திரட்டப்பட்ட நிதியை பெற்றுக் கொள்வதற்கு தலைமை நிர்வாகிகள் மண்டல வாரியாக சென்று அந்தந்த மாவட்டங்களிலே திரட்டப்படுகிற நிதி இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கின்றன. அண்மையிலே நடைபெற்ற கொடூரமான செயல் கோவையிலே அவர்களுக்கு இதிலே வெகு கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த மதுவை எதிர்த்து பிரச்சாரம் செய்துதான் உபரியிலே இருந்து மதுரைக்கும், கோவளத்திலே இருந்து மறைமலை நகருக்கும், பொள்ளாச்சியிலே இருந்து ஈரோட்டுக்கும் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடைபயணமாக சென்றபோது அரசியல் பேசாமல், எங்கள் கட்சிக்கு ஆதரவு என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் சென்றபோது ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வயல்வெளிகளிலே, காடுகளிலே, புஞ்சைகளிலே, தோட்டங்களிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் உச்சி மண்டையை பிளக்கிற வெயில் வேளையில் மணிக்கணக்காக வந்து அந்த சாலை ஓரத்திலே காத்திருந்து, ஐயா எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடை மதுக்கடைகளை உடுக்குங்க ஐயா, எங்க பொம்பளை பிள்ளைகளை வீட்டை விட்டுட்டு நாங்க பத்திரமா இருக்க முடியல, வேலைக்கு வந்தா உள்ள பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போறதுக்கு நாங்க பயப்படுறோம், எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியல என்று இதுக்கு இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்க நடந்து வர்றீங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த வெயில வந்து காத்திருந்து வரவேற்போம். அந்த போராட்டம் நடந்தவருடைய பின்னணியில தான் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை அகற்றணும் ஊராட்சி மன்றத்திலே போட்ட தீர்மானத்தின்படி அடைக்க சொன்னோம். அடைக்கல. என் தாயார் தலைமையில 1000 பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் எங்க அம்மா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருந்த உண்ணாவிரதத்துல ரொம்ப உடல் நலம் கெட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இது உண்ணாவிரதம் இருந்தா
உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னாங்க. பிரபாகரனுடைய அருமை பிள்ளை பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனமும் இரங்கலும் தெரிவிக்க தாயார் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய 500 பெண்களையும் அழைத்துக் கொண்டு அங்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அதன் விளைவாகத்தான் ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. திரும்ப டாஸ்மாக் கடையை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்த போது சசிபெருமாள் இறந்த மறுநாள் நான் கிராமத்துக்கு சென்று ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டிக் கொண்டு கடையை கூட சொன்னோம். 500க்கு மேற்பட்ட போலீசாரை கொண்டு வந்து பிடித்து கடையை திறந்து வைத்து அது விற்பனை நடக்கட்டும் என்று ஏற்பாடு நடந்தது. நாங்கள் அடைக்கிறாயா இல்லையா என்று நெருங்கி சென்ற போது எங்கள் மீது லத்திச்சார்ஜ் செய்தார்கள். அதிலே நாங்கள் பலமாக அடிபட்டோம். என்னை பாதுகாக்க வேண்டிய பல தோழர்கள் அடிபட்டார்கள். எங்கள் மாவட்ட செயலாளர் கையே ஒழிந்து போனது. ஆனால் டாஸ்மாக் கடை பூட்டை கல்லால் 2ஆக உடைத்து அந்த கடைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஸ்கி, ஒயின், பிராண்டி பாட்டில்களை எடுத்து சாலையிலே போட்டு உடைத்து நெருப்பு வைத்துவிட்டார். இந்து பத்திரிகை முதல் அத்தனை பத்திரிகையும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவதையும் போராட்ட களத்தையும் புகைப்படமாக வெளியிட்டன. 2-3 தொலைக்காட்சிகள், புதிய தலைவர் உள்ளிட்ட தொலைக்காட்சி நிறுவனங்கள் 3 நாள் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கியிருந்தார். அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு போன ஹைகோர்ட்ல அங்க ஊர் தீர்மானப்படி அவங்க அகற்றது சரிதான் தீர்ப்பு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசு போச்சு. அது இங்க சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்ல பெஞ்சுக்கு வந்தது. என் பேரையும் ஊர் பேரையும் பார்த்தாரு. பெட்டிஷனை தூக்கி தூர போட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக அதை எங்கள் ஊர்ல இருந்து டாஸ்மாக் கடையை நாங்கள் அகற்றி விட்டோம். அதுக்கு பிறகு பல ஊர்களில் தாய்மார்களை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தத்தான் செஞ்சாங்க. அங்க மது எனும் அரக்கன் தமிழகத்தை பாழ்படுத்துகிறார் என்பதோடு இந்த போதைப் பொருள் ட்ரக்ஸ், this is the greatest menace not only to the student generation and younger generation, it will destroy the whole social system. அதை எதிர்த்தும் சாதிகள் அடிப்பு பகை உண்டு ஆங்காங்கு கலவரங்கள் நடப்பது, ஆங்காங்கு மோதல்கள் நடப்பது, தந்தை பெரியார் ஊட்டிய சுயமரியாதை உணர்வுக்கும் அண்ணா ஊட்டிய கலைஞர் ஊட்டிய தன்மான உணர்ச்சிக்கும் விரோதமாக இந்த சாதி மத மோதல்கள் நடப்பது தவிர்க்கப்பட வேண்டும். அவை அவை தடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த கோட்பாட்டின்படி ஒருவர் சகோதர வாசத்தோடு நேசித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக அரசியல் சட்டத்தை யாத்திட்டு தந்த பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை, திருவுப்படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே திறந்து வைக்க வேண்டும் என்று 7 ஆண்டு காலமாக நான் போராடி VP சிங் அவர்கள் பிரதமரானவுடன் சபையிலேயே கோரிக்கை வைத்து அவர் நேரிலும் கோரிக்கை நேராகவும் வைத்து அவர்தான் உடனே மைய மண்டபத்திலே டாக்டர் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். இப்பொழுது பசும்பொன்னுக்கு நான் போனபோது கூட அங்கே பசும்பொன் தேவர் திருமகனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வெளியே வந்தபோது இந்த பத்திரிகையாளர்களிடம் நான் கொடுத்த மெசேஜ் ஒற்றுமையாக இருக்கட்டும் இங்குள்ள மக்கள், சமுதாய மக்கள். அவர் தேவேந்திர குல மக்களுக்கு எண்ணற்ற நிலங்களை வாரி கொடுத்து அவர்களே உழுது பயிரிட்டு சொந்தமாக்கிக் கொள்ள சொன்னவர்தான் பசும்பொன் தேவர் திருமகனார். அதை நான் பதிவு செய்தேன். நடக்கக்கூடாத மோதலும் படுகொலை 56-57 அந்த மண்டலத்திலே நடந்திருந்தாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், சாதி வேற்றுமை பார்க்காதீர்கள். இதுதான் இந்த பசும்பொன்னிலே இருந்து நான் விடுக்கின்ற வேண்டுகோள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதனையே வலியுறுத்தி சாதி மத வேற்றுமைகள் களையப்பட்டு சகோதரத்துவமும் சமத்துவமும் தழைப்பதற்கு மக்கள் மன்றத்திலே போய் பிரச்சாரம் செய்வதற்காக நான் 94 கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை 1200 கிலோமீட்டர் நேரடியாக சென்னைக்கு வராமல் கொங்கு மண்டலம், சேல மண்டலம் நான் போயிருக்கிறேன். அதை போல புடாவிலே இருந்து விடுதலையானவுடன்
நதிகளை இணைப்பதற்கும் மதுவை ஒழிப்பதற்கும் சாதி மத ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கும் தாமிரபரணியிலே நீராடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 2000 தோழர்களோடு நான் 1200 கிலோமீட்டர் நடைபயணம் வந்தபோது நாங்களே சாலை ஓரத்திலே 2 பேராக நடந்து போக்குவரத்து போகவும் வரவும் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை நாங்களே செய்து எந்த ஒரு சிறு அசம்பாவித சம்பவம் எங்கும் ஏற்பட்டு விடாமல் ஆம்புலன்ஸ், குடிநீர் லாரி, மருந்துகள் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அந்த நடைபயணத்தை நடந்தது. அதை போல முல்லை பெரியாருக்கு 2 முறை, நீட்ரோனோவுக்கு 1 முறை, இப்படி 7 தடவை நான் நடைபயணத்தின் போது கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறேன். எங்கள் நடைபயணத்தில் மக்களுக்கு எந்த விதமான சிறு உத்தரவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடாக அதை நான் ஒழுங்குபடுத்தி இருந்தேன். அந்த தொண்டர் படையினுடைய அதனுடைய தலைவர்களுக்கு நானே பயிற்சி கொடுத்து எப்படி நாம் செல்ல வேண்டும் என்று ஒழுங்குபடுத்தி அந்த நடைபயணங்களை நடத்தினோம். அதே போல இப்பொழுது ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியிலே இருந்து புறப்பட்டு உழவர் மையம் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு தொண்டர் படையினர் 100 பேர், மாணவர் அணியினர் 100 பேர், இளைஞர் அணியினர் 100 பேர் என்று 300 பேரை தேர்ந்தெடுத்து, எல்லாம் 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீருடை கொடுத்து நான் அதற்கு தலைமையேற்று அங்கிருந்து மணப்பாறை, திண்டுக்கல் வழியாக என் நடைபயணத்தில் இந்த பகுதி எப்பொழுதுமே இடம்பெறவில்லை. முதல் தடவை வருகிற போது மதுரையிலிருந்து வந்து நான் குடைரோட்டில் இருந்தே பழனியை நோக்கி சென்று குடும்பப்பேட்டை வழியாக கோயம்புத்தூர் போய்விட்டேன். 2வது தடவை மதுரையிலிருந்து காரைக்குடி சென்று திரும்ப திருச்சிக்கு வந்துவிட்டேன். ஆக திருச்சியிலிருந்து மதுரைக்குள்ள இந்த சாலையில் நான் நடந்ததில்லை. அதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதில் முக்கிய நகரங்கள் மணப்பாறை, திண்டுக்கல். ஆக பிரதான சாலை போகிற இடங்களில் சர்வீஸ் ரோட்ல இறங்கி அந்தந்த ஊர்களுக்குள்ளே போய்விட்டு வர திட்டமிட்டு மொத்தம் 175 கிலோமீட்டர் வருகிறது. 2ஆம் தேதி புறப்பட்டு ஜனவரி 12ஆம் தேதி பொங்கலுக்கு 1 நாளைக்கு முன்னே நாள் மதுரையில் போய் நிறைவு செய்வது என்று முடிவு செய்து நான் இப்பொழுது நிர்வாக குழுவிலே அறிவித்திருக்கிறேன். 1-2 பேருக்கு உடல்நலம் பாதிக்குமா என்று கேட்டார்கள். அது ஒன்றும் பாதிக்காது. நான் ஏற்கனவே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலையில நடந்து இப்ப கூட பைக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என்னை நானே பார்த்து சொல்லிட்டேன். நான் போவேன், அதனால நடக்க முடியறதுனால அது 300 இளைஞர்களுக்கும் நாங்க போற வழிகள்ல போக்குவரத்து எந்த விதமான இடையூறு இல்லாத வகையில் 2 பேராக அணிவகுத்து செல்லத்தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்தந்த முக்கிய ஊர்களில் இரவு பொதுக்கூட்டம் வந்து அந்த பொதுக்கூட்டங்களிலே எங்கள் பயண நோக்கத்தை குறித்து சொல்லுவதோடு தற்கால அரசியல் நிலைமையை பற்றியும் இதுவரை நான் நடைபயணங்களில் பேசியது கிடையாது. அரசியல் கட்சியை பற்றியே நான் பேசியது கிடையாது. ஆனால் இம்முறை ஆங்காங்கு நடைபெறுகிற கூட்டங்களில் இன்றைய அரசியல் சூழ்நிலையையும் அரசியல் நிலைமையையும் நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தொடர வேண்டும் 2026க்கு பிறகும் என்பதை வலியுறுத்தியும் அந்த பொதுக்கூட்டங்களிலே என் பிரச்சாரத்தை வகுத்துக் கொள்வது என்பதையும் முடிவு செய்திருக்கிறோம். இது இதற்குரிய முன்னேற்பாடான வேலைகளில் அவர்களுக்கு தேவையான சீருடை, அவர்கள் அணிய வேண்டிய காலணிகள், ஷூஸ் மற்றதெல்லாம் தயார் பண்ணுவதற்கு சொல்லியிருக்கோம். தேர்ந்தெடுப்பதற்கு தொண்டர் படையை நானே தேர்ந்தெடுக்கிறேன். 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஏற்கனவே எங்ககிட்ட 200 பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் வயசானவங்களை எல்லாம் கழிச்சுட்டு 25 வயசுக்கு உட்பட்டவர்களையும் இன்னும் அதுக்கு தேவைப்படுகிற புதிதாக இருக்கிறவர்களையும் ஜீவனையும் பாஸ்கர சேதுபதி வைத்துக் கொண்டு நானே தேர்வு செய்வது. அவன் தேர்வு செய்யும் போது அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கொடுப்போம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர் கட்சியில் எவ்வளவு நாளா இருக்காங்க எல்லாம் கேட்டு குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் செலக்ட் பண்ணுவோம். அது செலக்ஷன் நானே பண்றேன்.
மாணவர் அணிகளை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இளைஞர் அணியில் ஒரு 3 பேருக்கு வித்தியாசமாக தொண்டர்படையினுடைய சீருடை, மாணவர் அணிக்கு பிளாக் பேண்ட், ப்ளூ ஷர்ட், ப்ளூ டிஷர்ட், இளைஞர் அணிக்கு பிளாக் பேண்ட், ஒயிட் டிஷர்ட். அதை தயாரிக்கிறதுக்கெல்லாம் இப்பயே சொல்லிட்டேன். திருப்பூர்ல இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு சொல்லிட்டு அவருக்கு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக இந்த சமத்துவ நடைப்பயணம் என்று அதற்கு பெயர் வைத்தது. சமத்துவ நடைப்பயணம் அதை ஜனவரி 2 தொடங்கி ஜனவரி 12 மதுரையில் நிறைவுகள் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். வருகிற 27ஆம் தேதி சைதாப்பேட்டை தேரடியில் தியாக திருநாள் பொதுக்கூட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று நீங்க குறிப்பிட்டபடி இந்த மதுன்ற அரக்கண ஒழிப்பிற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு பல ஆட்சியில் திமுக என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க நினைக்கிறீங்க? மதிமுக சார்பில் இந்த மாதிரியான அழுத்தம் மதிமுக சார்பில் 4 நடைபயணம் மதுவை ஒழிப்பதற்காக நடக்கும். மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட முதல் ஆதரவு திரட்டுறது, பெண்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறது, அதை போய் சொல்லும் போது அரசியல் பேசாம கட்சியை பற்றி பேசாம அப்படிதான் நான் நடைபயணம் நடத்துறோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசும் மதுவிலக்கை பூரணமாக அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கையாகும். இல்லைங்க சார், நீங்க தான் சொன்னீங்க போதைப் பொருள் நிறைய கிடைக்குது, மாணவர்களுக்கு பள்ளிகளிலும் கிடைக்குதுன்றீங்க. அதை கட்டுப்படுத்த அரசு தவறிச்சா? அரசின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு, காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு, சின்ன சின்ன கடையில கூட அதை வச்சு போது இப்போ போலீஸ் ரெய்டு பண்றாங்க. போதைப் பொருள் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு சொல்லி அங்க போய் பறிமுதல் பண்றதுக்கும் ரெய்டு பண்றதுக்கும் காவல்துறை அது வேலை ஈடுபட்டு இன்னும் முழுமையாக ஈடுபட வேண்டும். மக்களுக்கு இந்த போதைப் பொருள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டுமில்லை, அவர்கள் இப்படி கோவையில் நடைபெற்ற சம்பவம் போன்ற கொடூரமான சம்பவங்களிலும் இந்த போதைக்கு அடிமையாகிறவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரமாக செய்கிறது இந்த பயணத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. சார், பள்ளியில 100 கிலோமீட்டருக்குள்ளார விட்டாங்கன்னா 100 மீட்டருக்குள்ளார விட்டாங்கன்னா அவங்க இளைஞர் சட்டத்தின் பிரகாரம் 7 ஆண்டு ஜெயில போட முடியும். இது வரைக்கும் எத்தனை பேர் நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் அடிச்சிருக்காங்க? ஜெயிலுக்கு யாரும் அனுப்பல. அப்ப இவங்க தீவிரமா நடவடிக்கை எடுத்திருந்தா அவங்க விக்கிறவங்க வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அவங்க பல இடங்கள்ல ரெய்டு பண்ற இடங்கள்ல எங்க கிடைச்சிருக்கோ அங்க இருக்காங்க. இன்னும் தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அப்ப இனி வரும் காலங்கள்ல அரசு நம்ப கூடாது, தனி மனிதன் தான் முடிவெடுக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் சொல்லலையே. அரசுதான் நடவடிக்கை. பள்ளி அருகே 100 மீட்டருக்கு அடிக்கே நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை இல்லைங்கிறதான இங்க வேலை. நடவடிக்கை எடுக்கணும். மக்கள்கிட்ட இதற்கான ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. இயல்பா ஒரு கேள்வி இல்ல, திமுக ஆட்சி முடிய போது 4.5 ஆண்டுகள் ஆனது, நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்ப மக்கள்கிட்ட இளைஞர்கிட்ட இதற்கான ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாராளமா மக்களிடம் ஏற்கனவே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு. இந்த பிரச்சனையில எல்லாருக்கும் கவலை இருக்கிறதுனால ஆர்வத்தோட எல்லா இடங்களிலையும் வருவாங்க. நான் என்னுடைய அனுபவம் 7 நடைபெற அனுபவத்தில் சொல்றேன். ஏழை பெண்கள், கூலி வேலை செய்யற பெண்கள் கூட மணிக்கணக்காக காத்திருப்பாங்க. பெரிய அளவு அது வருவாங்க. நடைபயணம் போறதால பயன் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்களா? போதைப் பொருள் பாருங்க, அரசியல்ல ஒவ்வொன்றுக்கும் பயன் இருக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டு போவது மலிவான அரசியல். கடமையை செய்வது ஒரு பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவருடைய அர்ப்பணிப்பு வேலை. என் வாழ்க்கையை அப்படித்தான் நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இல்ல ஏற்கனவே விசிகே இது மாதிரி மது ஒழிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது திமுகவே மேடை ஏற்றினாங்க. ஆளுங்கட்சி இருக்க திமுக மேடை விமர்சனமாக்கப்பட்டது. எங்களை பத்தி கேளுங்க, அவ்வளவுதான். 2026 திமுகவுக்கு தாவேகாவுக்கு நேரடி போட்டின்னு அதாவது ஆகாய ஒளியில கோட்டை கட்டிக்கிட்டு, கடற்கரை மணல்ல கோட்டை கட்டிக்கிட்டு, காகித கப்பல்ல கடலை கடந்துன்னு சொல்லி இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலைத்துறையில் வந்திருக்கிறவர் சொல்றார், பொறுப்புணர்ச்சியே இல்லாமல், குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு, அது ஒழுங்குபடுத்துறதுக்கு குடிநீர் ஏற்பாடு பண்ணாம
மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு பண்ணாங்க. இதெல்லாம் செய்யாமலே தனக்கு ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்காக வண்டி அது ஒரு மைல் நீளத்துக்கு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு போய் அதுல ஏறி நின்ன உடனே போலீஸுக்கு முழு பாராட்டு. என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறைக்கு முதல் நன்றி சொல்லிட்டு சினிமா டயலாக்குகளை தர அந்த வேன் மேல ஏறி நின்று முதலமைச்சரை பார்த்து சினிமா டயலாக்குகளை விட்டு இருக்காரு. அரசியலில் அரிச்சுவடியும் ஆத்திச்சுவடியும் கூட அறியாத ஒரு மனிதர், பொதுவாழ்வுனா என்னன்னு தெரியாத மனிதர் அவர். நான் தான் முதலமைச்சராகவே வந்துட்டதை போல அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர்றோம், நாங்க ஆட்சி தான், எங்களுக்கு திமுக தான் போட்டி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வந்து நடைமுறையிலே ஒருபோதும் வெற்றி பெறாது. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற போவதும் இல்லை. 2011 சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையில என்ன சிக்கல் ஏற்பட்டது? மதிமுக அதிமுக கூட்டணியில இடம்பெறக்கூடாது. பழைய கதையெல்லாம் இப்ப இருக்கு. புதிய தலைமுறையிலிருந்து வந்துட்டு பழைய கதையை தேவையில்லாம பேசுறீங்க. என்ன விஷயத்தை என்ன நோக்கத்துல ராஜ்குமார் இந்த கேள்வி கேட்கறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. நான் நிர்வாகத்துக்குள்ள எங்க இயக்கத்தினுடைய வரலாற்றை பேசியிருப்பேன். அதுக்கு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தேவையில்லாத கேள்வி, அவசியம் இல்லாத கேள்வி. 2011 கதையை இப்ப எதுக்கு நீங்க கேட்கறீங்க? ஒரு கட்சி எத்தனையோ மாறுதல் வந்திருக்கு, எத்தனையோ கூட்டணிகள் மாறி இருக்கு. நீங்க ஒரு நாளாவது உங்க புதிய தலைமுறையில ஒரு விவாத பொருள்ல என்னுடைய பணிகளையோ என்னுடைய நடவடிக்கை பற்றி ஒரு வார்த்தை யாராவது பேசுறது உண்டா? நான் அதை பத்தி கவலைப்படல. என்று கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில 61 வருஷமா நான் இருக்கிறேன். 5.5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறேன். 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். ஸ்டெர்லைட்ட நான் தான் ஒழிச்சு கட்டி இருக்கிறேன். நியூட்ரினோவை நான் தான் தடுத்து வச்சிருக்கிறேன். முல்லை பெரியார பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். நெய்வேலிய மீட்டு கொடுத்திருக்கிறேன். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்து தந்த இதை பற்றி என்னைக்காவது ஒரு வார்த்தை உங்க தொலைக்காட்சியில சொல்ல முயன்றதுட்டா நீங்க 2011 கதையை இப்ப எது கேட்கறீங்க? இல்ல 2011 விரும்பவில்லை. ஓபிஎஸ் நடுத்தரவுல நிக்கிறாரு மாதிரி சொல்லிருக்கீங்க. இப்போ அவர் மையப்படுத்தி சொல்றதுனால அது கேட்கறாங்க. அவரு நடுத்தரவுல இருக்கிறாரு, உங்களுக்கு செஞ்ச செயல்னால சொல்றதுனால அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. நிர்வாக குழுக்குள்ள எங்களுக்குள்ள பேசுறத நீங்க ஒட்டு கட்டிங்களா? ஒட்டு போன் வச்சு கட்டிங்களா? இல்ல நீங்க உள்ள வரலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? காலையில நாங்க வீடியோ எடுக்கும்போது நீங்க பேசுனதை நாங்க ரெக்கார்ட்ல வச்சிருக்கோம். காலையில நீங்க பேசுறதை நாங்க எடுத்துருந்தோம். அதை எடுத்து வேணா போட்டுக்கிடுங்க. வேற போட போறது கிடையாது, என் செய்தியை போட போறதே கிடையாது. அது டிவியில போட்டாங்க. எவ்வளவு நாள் இந்த மதுக்கான போராட்டம் தொடரும் நினைக்கிறீங்க? மதுவுக்கு எதிராக வாழ்நாள் பூரா நான் இருக்கிற வரைக்கும் எதிர்த்து போராடிட்டே இருப்பேன். தமிழகத்துல மதுவை ஒழிப்பது சாத்தியமா சார்? தமிழகத்துல மதுவை ஒழிப்பது சாத்தியம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சாத்தியம்தான். காலையில வந்து நீங்க ஒரு விஷயம் பேசும்போது திமுகவை இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள்ல ஒரு சின்ன விஷயம் கூட விமர்சிக்காத கட்சி மதிமுகன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும், கொள்கைகள் இருக்கும். கட்சியோட கட்சி ஒரு கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணி கட்சியை விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. அதை நாங்க கடைபிடிக்கிறோம். நான் மற்றவங்களை பற்றி ஒண்ணு சொல்ல விரும்பல. நாங்க ஒண்ணு விமர்சனம் பண்ணதில்லைன்னு சொல்றோம். மற்றவங்களை பற்றி நான் சொல்ல விரும்பல. எங்க கட்சியில இருந்து நாங்க விமர்சனம் பண்ணதில்லை. கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி தர்மத்தை முறையா கடைபிடிப்பது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். திமுக அரசு செய்யற தவறுகளையும் மதிமுக ஏற்றுக்கிறது. தவறுகள் ஒன்றும் இல்ல. எது சுட்டி காட்டணுமோ அதை நான் உரிய நேரத்துல சுட்டி காட்டுறோம். முதலமைச்சர் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்றோம். கூட்டணி தெரிவிக்க வேண்டிய விதத்தில் சொல்றோம். அது பப்ளிக்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நவம்பர் 20ஆம் தேதி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாங்க. அப்ப வந்து கோவை சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது வைகோ அவர்கள் அறிக்கை மட்டும் விட்டா போதுமா? அந்த மாதிரி ஒரு தலையில தமிழிசை சவுந்தரராஜன் எதையாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லி விளம்பரம் தேடி கொடுக்க நான் விரும்புறேன். இப்ப நவம்பர் 20ஆம் தேதி திரு மலை சத்யா புதிய கட்சியும் கொடியை அறிவிக்க போறேன் சென்னையில அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு அது பின்னணி அதை பற்றி எல்லாம் நாங்க கவலைப்படல. விலகி சென்றவர்கள் நன்றாக இருக்கட்டும், வாழ்க வசவாளர். அவ்வளவு. தமிழகத்துல கடும் எதிர்ப்பை தொடர்ந்தும் எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்தப்பட்டு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தொடர்ந்து அதை ஆதரிச்சுட்டே இருக்காங்க. இது நடந்தால்தான் எடுக்கிற தவறான முடிவுகளில் இதுவும் ஒன்று. காலையில உங்களை உள்ள மைக்கோட விட்டது தப்பா
எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கேன். இல்ல, இப்பவும் மைக் ஒரு நேரத்துல அங்க பேசவே கூடாது. மைக்லாம் இருக்கு சார். இருக்கணும், அதனால இருக்கணும் ஆபத்து இல்லை. திறந்த மனசோட இருக்கு, நடந்ததை திறந்த மனசோட இருக்கு. ராஜ்குமார் அதுல செய்தி வந்ததுனாலதான் அந்த கேள்வியை கேட்டாரு. காலையில் எல்லா சேனல்லையும் வந்துச்சு. ஒரு சேனல் என் பேரையே சொல்ல மாட்டாங்க. இந்த வாக்காளர் தீவிர திருத்த இந்த பட்டியல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா மாறும். மிகப்பெரிய நெருக்கடியா அபாயமா மாறும். நிச்சயம் 75 லட்சம் பேர் வாக்குகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஒரு 40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை புதிதாக கொண்டு வந்து திணிப்பதற்கும் வாய்ப்பு. தமிழகத்துல இதை வந்து திட்டமிட்டு இதுல பாஜக வந்து இதுல ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. பாஜக கால் ஊன்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க வந்து தர்ம சன்சத்துக்கு சொல்லி அகமதாபாத்ல ஒரு மாநாட்டு போட்டாங்க. அலகாபாத்ல அதுல அவங்க என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, ஒரு டெக்ளரேஷன், இந்தியான்னு பேர் வைக்க இருக்கக்கூடாது, பாரத் தலைநகர் வாரணாசி போகணும், டெல்லியில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, சமஸ்கிருதம் இந்தி மட்டும்தான் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கொள்கை பிரகடனம். இதுக்கு பின்னாடி RSS இந்துத்துவ சக்திகளுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாநாடு போட்டாங்க. அவங்க நோக்கமே இதுதான். அந்த நோக்கத்தை எல்லாம் இங்க நுழையலாம் போது தமிழை பற்றி சொல்றது, திருவள்ளுவர் பற்றி சொல்றது, பாரதியாரை பற்றி சொல்றது, பொன்னானூற்றில் ஏதாவது 2 வரி எடுத்து சொல்றது, இதெல்லாம் சொல்லி மோடி இங்க ஒண்ணு ஏமாத்தணும். அவரு இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா சமஸ்கிருதம் இருந்ததுன்னு ஒரு இமாலய பொய்ய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவுத்து விட்டுருக்காரு. என்னைக்கு சமஸ்கிருதம் மொத்தமே 10,000-12,000 பேருக்கா சமஸ்கிருதம் தெரியும், இந்தியாவுக்கே தொடர்பு மொழியா இருந்ததுன்னு உள்துறை அமைச்சர் பூசாம பொய் சொல்றாரு. அத சமஸ்கிருதத்தை கொண்டு வரணுங்கிறாரு. அதெல்லாம் கொண்டு வரணும்னா தமிழ்நாடு எல்லாம் எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சு இந்தியை எதிர்த்தது, சமஸ்கிருதத்தை உள்ள நுழைய விட்டதே கிடையாது. ஆனா அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி அவங்க எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் கால் உணர முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தமிழக ஆளுநர் மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சங்கங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க தொடர்ச்சியா. கல்வி இருக்கிறது மூலமா இந்த மாதிரி மது விஷயத்தை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் முயற்சிக்கிறது நல்ல நோக்கத்தோட, அது எவ்வளவு வெற்றி பெறும் என்பது காலம்தான் பெறுவாங்க. என் கடமையை செய்யும். இல்ல கல்வி இருக்கிறது பத்தி உங்களுடைய கள்ள பற்றி நான் ஒன்று கருத்து சொல்ல விரும்புகிறேன். தமிழக ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அதாவது நாங்க வந்து மசோதாக்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து நாங்க வந்து ஒப்புதல் கொடுத்துறோம். ஆனா தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக கவலை இருப்பதாக 81% தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்கிற ஒரு மனிதர் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு பிஜேபியினுடைய எடுபடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஆளுநர் செயல்கள் முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியவையாகும். இப்படி மோசமான கவர்னர் தமிழ்நாடு சரித்திரத்திலே வந்தது கிடையாது. ஐயா, ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூடுதலா இடங்களை இங்க திட்டம் இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் வாங்க முடியாது. இல்ல கூட்டணி கட்சிகள்லாம் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் தலைமைக்கு. கூட்டணி கட்சிகள் அவங்ககிட்ட போய் கேளுங்க. இல்ல நீங்க உங்களோட நிலைப்பாடு சொல்ல தயாரா இல்லை. தீவிரமா நடைபெறலாம். தீவிர பிரச்சாரம் நான் வாழ்நாளுக்கு நான் போயிட்டு இருக்கேன். தீவிரமான எப்படி தான் போயிட்டு இருக்கேன்.